ஆமா, சுபு தொழுகை 2 ரக்காயத்தை தொழு. ஒன்ன பிடிச்சிருக்க சனி மட்டுமில்ல, நாட்டை பிடிச்சிருக்க 2 சனி பையிலும் ஓடிடுவான். சைத்தான் ஓடிடுவான், 2 சைத்தானும் ஓடிடுவான். பின்பக்கம் காலு எட்டி உதைக்கிற மாதிரி ஓடிடுவான். தொழுகையை மூமின்களே, தொழுகை நிலநாட்டுகள், ஜக்காத்தை கொடுங்கள். அல்லாவுக்கும் அவனது தூதருக்கும் கட்டுப்படக்கூடிய கூட்டம் என்பதை இந்த உலக அறிய செய்யுமாமா. உனக்கு அவ்வளவுதான். பழுத்த இலை கூட என் அணுகுன்றி என் விருப்பம் என்று கீழே விழாது. இதை விட உனக்கு என்ன வேணும்? நம்புருத்த வெல்வதற்கு அந்த கொடுமைக்காரனை வெல்வதற்கு இறைவன் என்ன அனுப்புனாரு? 317 பேரா இருந்திருக்கீங்க, ஆயிரக்கணக்கான பேர் எதிரிகள் மேல நிக்கான். நீங்க எல்லாரும் அச்சப்படும் போது அல்லாஹ் உங்களுக்கு என்ன செஞ்சான்? சிறிய பறவைகள் கூட்டம் கூட அனுப்பி வெற்றி பெற வைக்கலையா? என்ஆர்சி நோட் எடுத்துக்கிட்டு ஒருத்தன் வாரான்னு வச்சுங்களேன், ஒரு நொடிதான். முன்பக்கம் 3வது மாதிரியும் பின்பக்கம் 4வது மாதிரியும் போட்டா நோட்டை கீழே போட்டு நாரி ஓடிடுவான். இறைவன் ஒன்னு நாட முடியாதா? மாமா, உன்னை தாக்குறதுக்கு ஒருத்த வாரான், அவன் மனதில் இருந்து இயக்குவான் யார்? ஒரு நிமிஷம் சிந்திச்சு பாருங்க. ஈட்டி முனையில் நின்ற போது ஈமான இழக்காதவன் என் தாய்மன் மனதை உலகாரியன். மாமா, நீ எதுக்கு பயப்படுத? நீ அதுக்காக சும்மா இருக்க கூடாது, போராடணும். அநீதி இழைக்கக்கூடிய ஆட்சியாளர்களை எதிர்த்து நீ போராடுவது சிறந்த அறப்போர். இறைவன் சொல்லிட்டான், நீ எதிர்க்கணும். நீ போராடலன்னா இந்த இந்திய தேசத்துல பயவில்லை, இந்த இந்துக்கள்லாம் அந்த RSS பிஜேபி எங்களுக்கு விடுதலை வாங்கி கொடுத்துருக்க மாட்டாமா, உறுதியா தெரியுது. எங்களை அடமான வச்சிருப்பான். அவன் ஏத்து போராடுவாங்க? போராடவே மாட்டான். நீங்கள் அடிமையாக வாழ்வதை விட நீங்கள் மாண்டு போகக்கூடிய சமூகம் என்று எண்ணி நீங்க போரிட்டு இந்த இந்திய தேசத்துல விடுதலை வாங்கி கொடுத்தனாலதான் இன்னைக்கு நம்ம மானத்தோட வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இந்து சமுதாயமே, நீ சிந்திச்சு பாரு. புயல் வெள்ளத்துல வரும்போது உதவி செய்யும் போது எத்தனை இந்து பெண்கள் எங்களுக்கெல்லாம் உதவியது இந்த இஸ்லாம் சமூகம். இந்த இஸ்லாம் சமூகம் இவர்கள் இல்லைன்னா நாங்க பிழைச்சிருக்கவே முடியாது. எங்களுக்கு உணவு கொடுத்தது அவங்க, தண்ணி கொடுத்தது அவங்க, உடை கொடுத்தது அவங்க. இருப்பிடத்தை கொடுத்தாண்டா, பள்ளிவாசல கொடுத்தாண்டா. கேரளாவில் வெள்ளம் வருது, பிணங்கள் ஃபுல்லா மிதந்து அழுகி கிடக்கும் போது எல்லாரும் தூக்குறாங்க. தூக்கி கொண்டு போய் மருத்துவமனையில போட்டு அறுத்தா போஸ்ட்மார்ட்டம் பண்றதுக்கு தூக்கிட்டு போக முடியல, அவ்வளவு அழுது பிஞ்சு போகுது. அப்ப என்ன செய்யறாங்க? பள்ளி வாசல திறந்து அந்த போஸ்ட்மார்ட்டம் பண்றதுக்கு திறந்து கொடுத்தாங்கப்பா. நாங்க ஒன்னு இறந்தா 16 நாட்கள் எங்க கோயிலுக்குள்ள விட மாட்டேங்க. அவனுக்கு வெள்ளை அடிக்க வேண்டியிருக்கு, சுண்ணாம்பு அடிச்சு பைவுல நாங்க என்னெல்லாம் வாங்கி வச்சிருக்கோமோ அவளத்தையும் எடுத்துட்டு போயிருதான். அவன் எடுத்துட்டு போயிருதான். நாங்க அண்ணாந்த தாய் இல்லாத பிள்ளை போல காத்திருக்கோம். என்னத்தையோ சுவாகான்னு சொல்றான், அவன் சுவாகா சொல்லிட்டு போயிருதான், நாங்க சுவாகா ஆயிருந்தோம். எதுக்கு இஸ்லாம் வளர்ந்தது? தமிழ்நாட்டில், இந்தியாவில் சிறுபான்மை கூட்டராக இருந்த ஒரு 30 பேர் உதாரணத்துக்குமே, இன்னைக்கு 30 கோடி பேர் வந்திருக்கான். எப்படி நீ இஸ்லாத்தை அழிக்க நினைக்கிற? அல்லாஹ் அதை விரிவாக்கம் பண்றான். எதுக்கு இஸ்லாமிய தழுவு போறான்? கோயில்லடா, கோயில்ல தாழ்ந்த குலத்தை நீ தொட்டா தீட்டு, நாடார் சமூகத்தை பார்த்தாலே தீட்டுன்னு சொன்ன. நீ சொன்ன மாதிரி அதை வச்சுக்கிட்டு நான் ஒரு வாரத்துக்கு வரப்பா. RSS பிஜேபி நீங்க இருந்தேன்னா உன் தலைவர்கிட்ட போய் சொல்லு, இந்தியா ஒரே நாடு தானே, ஏற்றுக்கொள்கிறோம். இந்தியா ஒரே கார்டு, ரேஷன் கார்டு ஏற்றுக்கொள்கிறோம். இந்தியா ஒரே மொழி ஏற்றுக்கொள்கிறோம். அதே போல ஒரே ஜாதின்னு சொல்லி சொல்லு. ஒரே ஜாதி தான், வேற ஜாதி கிடையாது. இந்துக்களை சொல்லு. நான் தண்ணி பாட்டில் குடிச்சிட்டு நான் தண்ணி உனக்கு தாரேன். உயர்ந்த ஜாதிக்காரன் பார்ப்பன குடிப்பானா? தாழ்ந்த குணம் அவன் குடிப்பானா? அதை குடிக்க சொல்லு. நான் இந்துக்குள்ளே இருந்துருண்டா. ஆனா இப்ப எச்சு வச்சு கொடுத்தாலும் மாமாமார்கள் குடிப்பான்டா. ஏன்னா அவனுக்கு ஏற்றத்தாழ்வு கிடையாது, ஜாதி கிடையாது, மதம் கிடையாது, மொழி கிடையாது, ஏழை பணக்காரங்கள பாகுபாடு இல்ல. பாக்குறான் எப்படி நம்ம இந்த கொடுமையில இருந்து மீளணும். ரைட். அப்ப இஸ்லாத்தை பாக்குறான். இந்த நொடி களிமா சொல்லி இஸ்லாத்தை தழுவிட்டாம்டா, மறுநொடி பள்ளி வாசல தலைமையேற்று தொழுகை நடத்தலாம்டா. அந்த சமூகம்டா கண்ணியமிக்க சமூகம், இந்த இஸ்லாமிய சமூகம். அவ்வளவு பெரிய சமூகம். அனில் அம்பானி மகன் வாரான், முன்ன தொழுதுகிட்டு இருக்க ஏழை மகனை அவனுடைய காலில் தான் முட்டணுண்டா இவன் அனில் அம்பானி மகன். அப்படிப்பட்ட ஏழை பணக்கார வித்தியாசமாக்காத பள்ளிவாசல் இது. அதுதான் இறைவனுடைய இல்லம். நீ 10 ரூபா கொடுத்தா ஒரு வழி, 20 ரூபா கொடுத்தா ஒரு வழி, 150 ரூபா கொடுத்தா போது கடவுளுடைய மடியிலே குறைச்சிருந்தாங்க. அப்ப ஏற்றத்தாழ்வு எதுக்குடா?
இறைவனிடம் அவன் படைப்புகள்கிட்ட ஏழை பணக்கார எந்த வித்தியாசமும் இல்லாம சமூகம் நடத்தக்கூடிய இஸ்லாம் சமூகத்தை நீ ஏன் போற? நீ முதல்ல யோக்கியமா இருந்துகிட்டு அவகிட்ட வா. தலாக் சட்டம் நீ என்னைக்கு சரிய சட்டத்துல கை வச்சையோ அன்னைக்கே உனக்கு சரிவாயிட்டுடா ஆர்எஸ்எஸ் பிஜேபி. இது இறைவனுடைய வேதம், இது யாருங்க தனிப்பட்ட மனிதன் எழுதுறது அல்ல. சரிய சட்டத்தை பத்தி தலாக் சட்டத்தை பத்தி உனக்கு தெரியுமா? உனக்கு இஸ்லாமிய பெண்கள்லாம் பாதிக்கப்படுறாங்க. யாரு? பொண்டாட்டியை வச்சு வாழ தெரியாத வக்கத்த பையன் அந்த பையன் சொல்லுதான். அவர்கள் அந்த அவங்க மேல கருணை பொழிதாகலாம். தலாக்குங்கிறதுக்கு 3 முறை. நீ நினைச்ச உடனே மிஸ்டேக் கொடுக்குமா? தலாக் தலாக் தலாக்லாம் மிஸ்டேக் கொடுக்க முடியாது போன்ல. அந்த 3 தலாக்குக்கும் சில இடைவெளிகள், கால இடைவெளி இறைவன் விட்டுருக்கிறான். அதெல்லாம் உனக்கு சொன்னா புரியாது. படி. எதுக்கு திருக்குறான ஊர் ஊரா தூக்கிட்டாலே? இஸ்லாம் கண்ணியத்தை போதிக்கிறடா, இஸ்லாம் தியாகத்தை போதிக்கிறது, இஸ்லாம் பொறுமையை போதிக்கிறது, இஸ்லாம் தர்மத்தை போதிக்கிறது. நீ படிச்சு பாரு. இந்த குரானை படிக்கிறதுக்கு இஸ்லாத்தை தழுவ வேண்டிய அவசியம் அல்ல. இறைவனே அழகா சொல்லிட்டான். இந்த திருமறை என்பது ஒட்டுமொத்த உலக மக்களுக்கும் நல்லுரையாக வழங்கப்பட்ட வேற நூல் இல்ல. நல்லுரை தான், வேற எதுவுமே இல்ல. படி. நீ தீவிரவாதி கூட்டம்ங்கிறிய ஒரு மனிதனை கொலை செய்தால் ஒட்டுமொத்த மனித சமூகத்தை கொலை செய்ததுக்கு ஒப்பாகும். அல்லாஹ் சொல்லிட்டான். ஒரு மனிதனை வாழ வைத்தால் ஒட்டுமொத்த மனித சமூகத்தை வாழ வைத்ததுக்கு ஒப்பாகும். உனக்கு எதுக்கு ஹெல்ப் பண்றாங்க தெரியுமா? முஸ்லிம் கூல கும்பிடு போடுறான். இல்லடா, மனிதனிடத்தில் இரக்கம் கொள்ளாது என்பது அல்லாவும் இரக்கம் கொள்ள மாட்டான். அல்லாவுக்கு பயந்துதான் திருப்பெயரா தான் இந்த கூட்டம் எப்படி போட்டிருக்கு. எங்க காணாம எங்க போச்சு? அல்லாவின் திருப்பெயரால் மறந்துதான் நினைக்க அதை போட்டாங்க. அதுதான் அதுதான் நமக்கு தெரிஞ்சது. அதாவது கடவுளுடைய திருப்பெயரால பிஸ்மில்லா ரஹீம். நீங்கள் எந்த யாரையும் சந்திக்க போறோம், இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு வரேன், இதுதான் உங்களுடைய வாக்கு நடப்பு எல்லாமே இதுதான். ஆர்எஸ்எஸ் பிஜேபி நீ யோசிச்சு பாரு. நீ போய் கேளு உன் தலைவர் கிட்ட, தலைவா இப்படிலாம் ஒரு கொஸ்டின் கேட்கிறானே, இந்த முஸ்லிம் சமூகம் என்ன செஞ்சு சொல்லு தலைவா. அதெல்லாம் என்கிட்ட கேட்காத. ஆர்எஸ்எஸ் பிஜேபி நீ முஸ்லிமை வெளியேத்து. எதுக்குடா வெளியேற்றணும்? எதுக்கு வெளியேற்றணும்? எனக்கு ஒண்ணுனா ஓடி வந்து உதவக்கூடிய சமூகம் இஸ்லாம் சமூகம். நீ எத்தனை பேரை காப்பாத்துன்னு கேட்ட அதெல்லாம் என்கிட்ட கேட்க கூடாது. தலைவன் சொல்லிட்டாமே செய்யணும். எதுக்குப்பா? 1 சொல்லி 2 சொன்னா தலைவன் சொன்னா கேட்கணும். 1 3 சொன்னாலும் 3 ஆகனாலும் இல்ல 2 தான் சொன்னாலும் எப்படி கேட்கணும்? அப்ப நாங்க முட்டாப்பேலா? நாங்க எதுக்குப்பா பிரியணும்? இந்த நாட்டுல எங்களை பாதுகாத்த சமூகம் இஸ்லாம் சமூகம். இன்னும் இவர்களை தனிப்பட்ட முறையில் பாதுகாக்கிறதுக்கு இந்த போராட்டம் அல்ல. முஸ்லீமை பாதுகாக்கிறதுக்கு முஸ்லீமுக்கு தெரியும்பா. யாரும் உதவ வேண்டாம், யாரும் உதவ வேண்டாம். அவங்க அப்ப எதுக்கு போராடுறாங்க? நமக்கெல்லாம் பாதிப்பு வருது. நாம உயிரை கொடுத்து இந்த விடுதலை பெற்று வாங்கி கொடுத்த இந்த கண்ணியமிக்க இந்திய இறையாண்மையும் பன்முகத்தையும் கேடு விளைவிக்க கூடாது, கேடு விளைவிக்க தடுக்கணும்னு சொல்லி எல்லாரும் போராடுறதுக்கு தயாராயிட்டாங்க. இவ்வளவு பேர் போராடுறாங்கல்ல, நீ பச்சை தண்ணி வந்து கொடுத்து மாமா நீ எது நினைச்சிடாத மாமா அப்படின்னு ஒருத்தர் கூட இறக்க வரலையா? மேடமேடையா நான் பேசும்போது எல்லாரும் என்கிட்ட கேட்கறாங்க, வேற எந்த இந்து சமூகம் இல்லையா? எல்லாரும் இருக்கோம் மாமா, எல்லாரும் இருக்கோம். எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க என்ன நடப்பு வரும்ட்டு. மாமா நீ உறுதியா வச்சுக்கோ, நீ யார வேணாலும் மன்னிச்சிரு, அதிமுக செய்த பாவத்தை மட்டும் மன்னிக்கவே கூடாது மாமா. காட்சியும் மாறணும், இந்த ஆட்சியும் மாறணும். ஆர்எஸ்எஸ் பிஜேபி மட்டும் இல்ல, அதிமுகங்கிற அரசியல் வரலாற்றுல இந்த 3 கட்சி இருக்கக்கூடாது. உங்களுக்கு ஒரு சின்ன சிந்தனை தர மாமா. நீங்க ஏன் இத்தனை லட்சம் பேர் இத்தனை கோடி பேர் இருந்ததுக்கு அப்புறமும் ஏன் மாமா அடுத்தவங்க கிட்ட கையேந்திருக்கீங்க நீங்க? மாமா இதே ஒற்றுமையோட நீங்க இருங்க. ஜமாத்தோடைய ஒருங்கிணைச்சு தமிழ்நாடு முழுவதும் ஒரே ஜமாத்துல தலைமைக்குள்ள கட்டுப்பாட்டு வாங்க மாமா. ஒரே ஜமாத்துக்குள்ள கட்டுப்படுங்க. எல்லா பள்ளிவாசலும் அல்லாஹ்வுக்கு பயந்து அந்த ஒரே ஜமாத்தின் தலைமையில வந்து நீ அப்படி இருந்தா இந்த அரசியல் கட்சிக்காரன் அவ்வளவு பேர் உன்கிட்ட கையேந்த வருவான். அப்படி என்ன செய்யறது தெரியுமா? இஸ்லாம் சமூகத்தில் உள்ள கண்ணியமிக்க அல்லாஹ்வுக்கு பயப்படக்கூடிய நீதி நேர்மையோடு இருக்கக்கூடிய அவனை நீ தேர்ந்தெடுத்து நீ அனுப்பு அவனை சட்டமன்றத்துக்கு. நீ அனுப்பணும்னு வச்சுக்கிய உன் பங்கு இல்லாம எந்த காரியமும் செய்ய முடியாது. அந்த அங்கீகாரத்தை நீ வாங்கணும். ஆனா நீங்க ஏன் வாங்க மாட்டேங்குன்னு தெரியும். இன்மையில் உள்ள வாழ்க்கையை நாங்க இங்க சுகமா அனுபவிச்சா மறுமையில அல்லாஹ் தரமாட்டான்னு நினைக்கிறீங்க. ஏன்னா இன்மை சோதனை காலம் தான்.
அல்லாஹ் தான் ரெண்டே விதமா கொடுத்தானே, செல்வத்தை கொடுத்தும் சோதிப்பேன், வறுமையும் கொண்டும் சோதிப்பேன் உங்களை. ஆனா எங்களுக்கு தெரிஞ்சது நீங்க தான் ஆச்சரியம். ஏன்னா 800 ஆண்டு காலமா ஆட்சி செய்யக்கூடிய இந்த இஸ்லாம் சமூகம் எங்களுடைய இந்து சமூகத்தை எந்த இழிவுபடுத்தல. அதைத்தான் நாங்க விரும்புறோம். 800 ஆண்டு காலம் ஐயா சொன்னார, பசுமன் ஐயா சொன்னாங்களே ஏதோ இந்து கோயிலாம் இடிச்சாம்னு, யாரடா சொன்னது? அவருடைய பிள்ளைகளுக்கு புள்ளா சொல்லி கொடுத்த வேதம் இருக்கு. ஏன்னா பிற மத தெய்வங்களை ஏசாதின்னு சொல்லக்கூடிய கண்ணியமிக்க மார்க்கமடா இஸ்லாமிய மார்க்கம். என்னடா ஒரே எல்லாத்துக்கும் பசுமுனையால இருந்து எல்லா பைவிலையும் முஸ்லிம்களுக்கு சப்போர்ட்டா சொல்றான், மாமா மாமான்னு சொல்றான். இவன் ஒருவேளை இஸ்லாத்தை தள்ளிவிட்டான் போலுக்கு. ஏய், என் மாமன் சொல்லி கொடுத்த வார்த்தை இருக்குடா, லக்கும் தீனுக்கும் வலியதீன். உனது மார்க்கம் உனக்கு, எனது மார்க்கம் எனக்கு. உன்னை போல குள்ளா போட்டுக்கிட்டு இத்தானவங்க போய் சொல்லுங்க மாமான்னு சொல்லி வாக்குங்கிக்காக ஏமாத்துறதுக்கு நான் வரல. இதே கெட்டப்பல வருவோம், இதே மாதிரி வருவோம். பசுமுனையால இருந்து எல்லா ஐயாமார்களும் அவருடைய கொள்கையில வருவாங்க, யாரும் ஏமாத்த வரல. இப்போ ஒரு மெண்டல் பைவெல்லாம் சேர்த்திருக்கான். இஸ்லாமியர்களுக்கு குரலை கொடுப்பாங்களாம். எப்போ? வைகுண்டம் போனதுக்கு அப்புறமா 70 வயசாச்சு, இன்னும் ஆட்சிக்கு வருவான் நம்பிட்டு இருக்கான். அவனுக்கு வால்போஸ் அடிச்சு ஓட்டிக்கிட்டு இருக்கான். தலைவா உனக்கா தமிழ்நாடு காத்திருக்கு, தலைவா உனக்கு எப்பண்டா 70 வயசு கடந்து போச்சா? இன்னும் 2 நாளா வைகுண்டம் போறான். இனிமே அவன் என்ன செய்ய போறான்? அவனுடைய கட் அவுட்ல பாலை ஊத்துறியே, அந்த பால் தரையில கிடக்க. எத்தனை அனாத ஆசிரமம் இருக்கு, எத்தனை பேர் தாய்ப்பால் இல்லாம தவிச்சிட்டு இருக்கான், எத்தனை பேர் பசியோடு தவிச்சிட்டு இருக்கான். அவனுக்கு கொடுக்கறியாடா? இஸ்லாத்துல அருமையான ஒரு வாசம் இருக்குடா, வீண் விரயம் செய்தார்கள், உண்ணுங்கள் பருகுகள், வீண் விரயம் செய்யாதீர்கள். எங்காவது முஸ்லீம் எங்கேயாவது கட்டோட்டுக்கு பால் ஊத்துறானா சொல்லுவோம். எங்காவது ஒரு முஸ்லீம்